ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம கொய்யக்காய் இருக்க வந்திருக்கோம் நம்ம செடியில். அறுத்தாச்சு அறுத்தாச்சு. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், செம்ம சைஸுங்க. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் விட்டுருக்கு செடியில். இன்னும் அங்கே மேலே இருக்குது பாரு மரமா. இது எங்கே இருக்குது பாரு, இங்கே பாருங்க. இது வந்து கிராமத்து கொய்யாக்காய்ங்க. பழமாக அறுத்து சாப்பிட்டா டேஸ்ட் வராது, அதனால் கொக்கி போட்டு தான் அறுக்கிறோம். அவ்வளோதான், அடுத்தாச்சு. இன்னொன்று இருக்கும் பாரு, இன்னொன்று இது கட்டுமா சிவந்து கொய்யாக்காவா இருக்கும். அங்கே மேலக்கு பாரு. அறுக்கிற மாதிரியா? இந்த கொக்கி தூக்கத்தே 2 நாள் சாப்பிடணும் நான். கொக்கி ரொம்ப லாங் கொக்கிங்க. கொக்கி தூக்கத்தே 2 நாள் சாப்பிடணும். இங்கே பாருங்க, அரு அருயா மேலே பிடிச்சி அரு. அங்கே மேலுக்கு பாரு, அந்த லாங்கு அங்கே ஒன்று, இந்த சைடு ஒன்றுக்கு பாருங்க. இந்த இங்கே ஒன்றுக்குது, அங்கே ஒன்றுக்குது. செம்ம சைஸ் கொய்யாக்கா. சரியா அப்படி வைக்காது, காய வைக்கிறதுல. முருங்கை பூவா? ஆமாம், அதிகமாக வைக்கிறது இல்லையா? காய வைக்காது போயிருக்கு. பூக்குள்ள வச்சுட்டு அத்திரிவேணிக்குள்ள கொய்யாக்கா நாங்களே 2 கொய்யாக்கா எடுத்தோம். லொக்கேஷன் பார்க்குறேன் அது கூட. லொக்கேஷன் பார்க்குறாங்க, லொக்கேஷன் பாருங்க. பிடிச்சிக்காது பெரிய கொய்யாக்கா. இதெல்லாம் உனக்கு இல்லை, எங்களுக்கு. எங்களை ஓடுன்னு சொன்னால நீங்கள் எடுத்துன்னு ஓடுங்க. இப்போ ஒரு கொய்யாக்கா இங்கே பாருங்கள், கடிச்சு காமிச்சிருக்கும் பாருங்கள். நேரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தோராக இருக்கும், பட் உள்ளே வந்து டேஸ்ட்டு ஓவராக இருக்குங்க. கிராமத்து கொய்யாக்காய், நாட்டு கொய்யாக்காய். நாட்டு கொய்யாக்காய். ஒரே கொய்யாக்கா வீட்டுக்காரி எட்டு மாறீங்க. அப்போ நடப்பா நாம அடுத்தது மாதிரி எத்தனை கொய்யாக்காய் எடுத்துருக்கோம்? 3 அறுத்தாச்சு, அங்கே 1 4 அறுத்தாச்சு. டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளியாக இருக்குது. மீனா எப்படி இருக்கா? டேஸ்ட்டாக இருக்கா? ஆனால் ஒன்றா கழிச்சு தான் போல. பழம் சாப்பிட்டா டேஸ்ட் கம்மிங்க. இந்த மாதிரி காயாக சாப்பிடும்போது தான் இதனுடைய சத்துக்கள் வந்து ஏராளமாக நிறைந்துள்ளது. அதனால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து இந்த மாதிரி க்ரீனாக இருக்கும்போது சாப்பிடணுங்க கொய்யாக்காய். அதுதாங்க முக்கியமானது ஒன்று. உங்கள் வீட்டான உங்கள்கிட்ட இருக்கிற இந்த மாதிரி கொய்யாக்காய் கிடைச்சா நீங்கள் விடாதீங்க. அதாவது கொய்யா பழம் இல்லைங்க, இது கொய்யா காய்ங்க, கோவா அப்படின்னு சொல்லலாம். இன்னும் மேலெல்லாம் நிறைய இருக்குங்க, கொக்கி போட்டு தான் இருக்கணும். இருந்தாலும் எங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு 3 கொய்யாக்காய் வந்து போதுமானது. அதனால் நாங்கள் வந்து நிறுத்திட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நாளை சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களை சரியா. பாய்.